இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பக்கமாக ஓடும். அந்த மாதிரி ஓடும்போது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இவங்க தான் வந்து பெரிய கோழி, இது வந்து சின்ன கோழின்னு சொல்லுவாங்க. நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை போட்டு இப்படி ஒரு கலக்குனா சுட சுட சிக்கன் குழம்பு ரெடி. 65யும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம மாட்டுக்கு கொஞ்சம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால், நான் தூங்கி எழுந்தது 7 மணிக்கு தான். அதுக்கப்புறமா ஏன்னா இன்றைக்கி லீவ் இல்லையா, நைட்டு வந்து கோல்டுக்கு டேப்லெட் போட்டேன். அது போட்டதுனாலேயோ என்னவோ அடித்து போட்ட மாதிரி இருக்குது, பறக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் நைட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். அப்புறமா அந்த போட்டால் இது ஹெவி டோஸ் ஆகிடுதான் என்னன்னு தெரியல, எழ முடிய மாட்டேங்குது. அப்புறமா வந்து எழுந்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போது சமைச்சிட்ருக்கேன். இப்போ டைம் வந்து சரியாக பார்த்தீங்கன்னா 8:33 ஆகுது. நாங்கள் எப்போவுமே வந்து ரைஸ் வந்து வெளியே அடுப்பில் வச்சு செஞ்சுடுவோம். ஏன்னா எங்களுக்கு கேஸ் வந்து 1 மாதம் மட்டும்தான் வருது. அதுக்கப்புறமா வந்து வர்றது கொஞ்சம் அதிசயமாக இருக்குது. அதனால் வந்து அந்த குழம்புங்க மட்டும் உள்ளே பண்ணிக்கலாம், பால் காய வைக்கிறது இந்த மாதிரி வேலை மட்டும் உள்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்துக்கு வந்து நாங்கள் மேக்ஸிமம் அடுப்பில் வச்சுடுவோம். மஞ்சள் வைக்கிறதுக்கு துவர மண்டை ஏற்றிட்டு வந்தாங்க, அதுவும் கொஞ்சம் அவைலபிளாக இருக்கிறதுனால அடுப்பில் வச்சுருவோம். நாங்கள் காலையில் மாமியார் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி அவங்க மஞ்சள் வெட்டுறதுக்கு போகிறதுனால மதியம் வெயில் ஆகிடுது இல்லைங்களா, அதனால் இப்போ 7 மணிக்கு போனாங்கன்னா மதியம் 2 மணிக்கு வந்துடுவாங்க. அதனால் அவங்க போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. காலையிலேயே போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டார். கொஞ்சம் குழம்புக்கும் கொஞ்சம் வந்து சிக்கன் 65 போடுறதுக்கும் வாங்கிட்டு வந்திருக்காரு. குழம்புக்கு வந்து பெரிய கோழி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அண்டு 65க்கு வந்து சின்ன கோழி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எனக்கு வந்து ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறதுல விருப்பம் இல்லை இந்த 65. அதனால் ஹோம்மேடாக வீட்லேயே, அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி வீட்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து ரைஸ் வெந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வெந்து முடிச்சிடுச்சு. எனக்கு கொஞ்சம் இருக்குது, ஒரு 3/4 பாகம் வந்து வெந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து சாதம் வடிக்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த அரிசியெல்லாம் ஒரு சேர இந்த பக்கம் போகுது பார்த்தீங்களா, அது வந்து சாதம் வெந்து அதுவே மேலே இந்த மாதிரி வரும், கொதிக்காமல். இது பாருங்கள் ஓடுதா, இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு சேர்கிற மாதிரி போகுது இல்லைங்களா. இந்த நுரைங்களையும் வந்து நாங்கள் அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிவிடுவோம். ஏன்னா அழுக்கெல்லாம் வந்து இந்த நுரையில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நுரைய வந்து எடுத்து போட்டுருவோம். அப்போ தான் வந்து ரைஸ் கொஞ்சம் க்ளீனாக ஆகும். அதனால் தண்ணியை வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு வடித்தோம்னா சாதம் வந்து ஃப்ரெஷ் ஆகும். அதனால் இப்போ பாருங்கள், இந்த டைமில் இப்போ எடுத்து பார்த்தோம்னா ரைஸ் கரெக்டாக வெந்திருக்கும். நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்த பழக்கம் இப்படி தான். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுவே சோறு வந்து நல்லா வெந்து மேலே வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்துருச்சுன்ட்டு அர்த்தம். நீங்கள் வேணால் அதை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாதம் வந்து கையில் இந்த மாதிரி முட்டி பார்க்க மாட்டோம். நீங்கள் தனியாக கரண்டியில் வாரி பார்த்தீங்கன்னாவே அந்த அரிசியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், வந்திருக்கா இன்னும் கொஞ்சம் வேகிறது இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியுது, காட்டுறேங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பக்கமாக ஓடும். அந்த மாதிரி ஓடும்போது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இல்லை 8:33 ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வரையும் குழந்தைங்க பசி தாங்க மாட்டாங்கள்ல, அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் வந்து சாப்பிட்டாங்க. நைட் வந்து சாதம் செஞ்சுருந்தேன், சாதத்துக்கு பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன், அதே வந்து இப்போது போட்டு கொடுத்தேன். ப்ளஸ் மிக்சர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட்டு அவங்க அப்பா வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவர் தூக்கிட்டு போயிருக்காரு. அந்த கேப்பில் வந்து நான் சமைச்சிட்ருக்கேன். சமைச்சிட்ருக்கிற பொழுதே நான் கொஞ்சம் பூண்டு வெங்காயமும் உரித்து வச்சுட்டேன். பூண்டு வெங்காயம் இஞ்சி எல்லாம் க்ளீனும் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், சாதம் வடிச்சிட்டு போயிட்டு இப்போ நான் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். இங்கே வந்து இன்னும் வெயிலே வரலைங்க, அதுக்குள்ளவே வந்து வெயில் வந்துடுச்சு, ஆனால் அவ்வளோவா வரல. இதுக்கே இன்னும் புழுக்கம் தாங்க முடியல. வேலை எனக்கு அடுப்படியிலேருந்து வந்ததுனால அப்படி இருக்கா என்னன்ட்டு எனக்கு தெரியலங்க. அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, சிக்கனை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்க தான் வந்து பெரிய கோழி. பார்க்க இதோட தோல் வந்து நல்லா தடிமனாக இருக்கும். இது வந்து நம்ம விசில் வச்சு தான் செய்ய முடியும். அப்படியே செஞ்சோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். டேஸ்ட் வந்து ஆட்டுக்கறி மாதிரி இருக்கும். ஆனால் இது
அப்படியே செஞ்சாலையும் கொஞ்சம் இது வேகிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். பார்த்திங்களா, தோலெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா தப்பமாக தெரியும். ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து பெரிய கோழி. இது வந்து ஒயிட் கோழியிலே பிராய்லர் கோழியிலேயே இது வந்து பெரிய கோழின்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன கோழின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதோட தோலுக்கும் இதில் இங்கே தோல் இருக்கும், இருங்க காட்டுறேன். இது ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் தனியாகவே தெரியும். பாருங்கள், இதுலேயும் தோல் இருக்குது. ஆனால் இந்த தோல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம நார்மலாக எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சாலே இது வந்து டக்குன்னு வெந்துடும். பார்த்திங்களா, இந்த தோலுக்கும். அண்டு இது வந்து மஞ்சள் தூள்லாம் போட மாட்டாங்க, நம்ம தான் அதை கழுவிக்கணும். இது வந்து நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கும்போதே இது ஆக்சுவலாக இந்த கலர் வந்துடும். பாருங்கள், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இது பெரிய கோழி, இது சின்ன கோழி. இது டக்குன்னு வெந்துடும், இது டக்குன்னு வேகாது. அவ்வளோதான், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இது வந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிறது. இது வந்து அந்த மாதிரி இருக்காது. நான் உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன். இது வந்து இப்போ நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து 65 செய்ய போகிறோம். உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் இந்த மாதிரியே தான் வந்து சொல்லுவோம். இது சின்ன கோழி, இது பெரிய கோழின்னு சொல்லிடுவோம். ஆனால் வந்து இதுக்கு ரேட்டுமே வந்து டிஃபர் ஆகும். ஒன்று இது குறைவாக இருக்கும், இல்லை இது மிச்சமாக இருக்கும், இந்த மாதிரி. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நான் ரேட் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டு நான் வீடியோ எண்டுக்குள்ளே நான் சொல்லிடுறேன். ஆனால் வந்து ரெண்டுத்துக்கும் ரேட் வந்து அந்த கேஜஸ் வந்து டிஃபர் ஆகும். அப்புறமா வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுங்களை தேடிட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இவர் வந்து சைக்கிள் ஓட்டுறாரு. அவர் பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இவர் ஓட்டிகிட்டு போவாராம். டபுள்ஸ் ஓட்டுறாரு. பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு. நம்மால் இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் இருந்தால் போதும் அவருக்கு. இன்றைக்கெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது, ஒரே ஜாலி தான். இங்கே பாருங்கள், ஏதாவது பயம் தெரியுதான்னு சொல்லிட்டு இவருக்கு எல்லாமே அசால்ட்டுங்க. பிள்ளை இறங்குறான்னு சொல்லிட்டு நான் இறக்கி விட்டா திரும்பவும் அந்த மாதிரி பண்ணுறாரு அவர். பார்க்க எனக்கே பயமாக இருக்குது. இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லிட்டு சும்மாவா சொல்லியிருக்காங்க, எல்லாம் அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கையிலே பிடிக்க முடியறது இல்லைங்க. தெரியுறாங்களா அந்த டியூண்டில்? நமக்கு தான் பார்க்க பயமாக இருக்குது. அவங்கெல்லாம் சர்வசாதாரணமாக இறங்குறாங்க. அப்பப்பப்பா. நான் சிக்கனை கழுவி முடிச்சிட்டேன். இது வந்து சின்ன கோழி அண்ட் இது பெரிய கோழி. ரெண்டுமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் வந்து போய் சமைக்கிறது தான் வேலை. சமைச்சிடலாமா? நான் சொல்ல மறந்துட்டேங்க, கறியோடு சேர்த்து காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. வீடியோவில் கவரோட சத்தம் அதிகமாக வந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. பாருங்கள், நான் சுரக்காய் கேட்டுட்ருக்கேன். சுரக்காய் பாப்பாவுக்கு கேரட் பிடிக்கும்னு சொல்லிட்டு கேரட்டு அண்ட் வந்து சிக்கடிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து கத்திரிக்காய், அப்புறம் என் ஹஸ்பண்ட் பிடிச்ச வாழைக்காய், இதெல்லாம் இப்போதைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. ப்ளஸ் கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. இதெல்லாம் எடுத்து நான் அப்புறமா வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நைட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பூ வேறு கட்டாமல் வச்சுருக்கேன். மலர்ந்துட்டுருக்கேன். நான் நல்லா தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். அப்புறமா கட்டலாம். அதுக்கு நேற்று வெட்டி வச்ச தேங்காய் பாருங்கள், அதுக்குள்ளே எண்ணெய் கொத்துட்டு எப்படி இருக்குது. இதில் இருக்கிற பால் தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா கழுக மாதிரி காஞ்சிட்ருக்கு. ஓகே, இனிமேல் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம வந்து மசாலா அரைச்சி செய்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாகும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு கறியை வந்து நம்ம போட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அது வெந்துட்டுருக்கோம். அந்த கேப்பில் வந்து நம்ம மசாலா அரைச்சிடலாம். நம்ம மசாலாவும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் தான் நாங்கள் செய்வோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கடுகு எதுவுமே தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு உடனே நம்ம கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு உப்பு உடனே போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு பின்னாடி கலக்குங்க. ஏன்னா பாத்திரத்தோட ஹீட்டில் வந்து கறி அதில் போய் ஒட்டிக்கும். அதனால் உப்பு போட்டு கிளறினோம்னா ஒட்டாது. கொஞ்ச நேரம் கறி வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கிளறி கொடுத்து அதுலேயே வந்து உப்புலேயே 3/4 பாகம் வெந்துடும். எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி கறி குழம்பு ஏதாச்சும் செஞ்சோம்னா ஃபஸ்ட்டு உப்பு கறி, அப்புறம் கூட்டு போட்டு மசாலா போட்டு அதையிலே கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்புறம் மசாலாவில் வதங்கின பின்னாடி ஒரு ரவுண்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இதிலெல்லாம் மீந்து அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கலக்கி வைக்கிறது தான் குழம்பு. பொதுவாக நாங்கள் குழம்புல வந்து அந்த டேஸ்ட் அவ்வளோவா வராது. அதனால 4 பீஸ் தான் சாப்பிடுவோமே.
அப்புறம் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நான் எக்ஸஸாகவே அரைச்சிருக்கேன். ஏன்னா சிக்கன் 65 போட போகிறோம் இல்லைங்களா, அதில் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சுட்ருக்கேன். மீதி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கிறதுலே வெங்காயம் தேங்காய் போட்டு நம்ம ஃபுல்லாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் மிளகாத்தூளும் போட்டு தனியாக அரைப்போம். ஏன் நம்ம தக்காளியும் மிளகாத்தூளும் தனியாக போட்டு அரைக்கிறோம்னா அப்போ தான் வந்து தேங்காய் நல்லா அரைப்படுங்க. இல்லைன்னா தக்காளி சீக்கிரமாக அரைஞ்சிடும், தேங்காய் வந்து திட்டாக நின்றுடும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து கறியில் இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு எண்ணெய் மட்டும்தான் வந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் ப்ளஸ் கறியில் இருக்கிற எண்ணெய் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. அதில் நான் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு கறி எடுத்து வச்சுட்ருக்கேன். அது வந்து என் குழந்தைங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ மசாலாவை போட்டு நான் கலந்து வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ இவங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் குழந்தைங்க மேக்ஸிமம் வந்து இந்த காரத்தை விரும்ப மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த உப்பு கறி எடுத்து கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி செய்வோம். நீங்களுமே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா குட்டீஸும் இதை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம சமைக்கிறதே அவங்களுக்காக தானே, அவங்க கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு நானும் 2 பீஸ் எடுத்து வாயில் போட்டுட்டு உடனே நான் கலக்கிறதுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன், அலசி வச்சுருக்கேன். அதுவே இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து இந்த அளவுக்கு கறி முங்குற அளவுக்கு வச்சுருக்கேன். இது பெரிய கோழிங்கிறதுனால நம்ம வந்து விசில் போட்டு தான் வேக வைக்கணும். சரி, இப்போ அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இதில் வந்து 1 கிலோ மாவுக்கு இந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து இதில் ஆஃப் மட்டும் போட்டுக்கிறேன். ப்ளஸ் இதில் வந்து உப்பு போட தேவையில்லைன்னு சொல்லிட்டு போட்டுருக்கிறதுனால நான் உப்பு போடலை. கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். அதில் இருக்க விதைகளை நீக்கிட்டு. நான் பெருசாக எதுவும் பண்ணலைங்க. வீட்டில் இருக்கிற மசாலாஸ் வச்சு மட்டுமே இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் மசாலா மட்டும் 10 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி சந்துக்களிக்கு நான் அரைச்சி வச்சுருக்க மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நம்ம மொத்தமாக சேர்த்து இதில் ஜலிக்க முடியாது இல்லைங்களா, அதனால் ஒரு கிளாஸ்க்குள்ளே அதை போட்டுட்டு அந்த கிளாஸை வந்து கவுத்து போட்டு நம்ம சுற்றினோன்னா அந்த பாத்திரத்துலேயே இறங்கும். இந்த மெத்தட் வந்து நான் ஃபோனில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதாவது இது ஒரு 2 ஸ்பூன் வருங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். கிட்டத்தட்ட நான் 10 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருப்பேன். அவ்வளோதாங்க நம்ம ஓவராலாக போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸே. இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க கிடையாது. நம்ம சேர்த்துருக்கிறது ஒன்று கடாயிட்டோம் அந்த மசாலா மட்டும்தான். என் பொண்ணுக்கு தான் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், 65. அதனால தான் இதை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் 4 விசில் வந்துருச்சு. ஸ்டீமெல்லாம் போன பின்னாடி ஓப்பன் பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் தான் வந்து 65க்கான மசாலாவும் ஊறிட்டுருக்கு. கிட்டத்தட்ட சமைச்சு முடித்து சாப்பிட்றதுக்குள்ளே 9:30 ஆகிடுச்சிங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா குழம்பு ரெடி. அப்புறம் சைட் பை சைடு வந்து நம்ம 65 பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறி இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. இதுவே அல்ட்டியாக இருந்துச்சு. நான் ஹானஸ்டான ரிவ்யூ தாங்க கொடுக்குறேன். செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது. நான் சொன்ன மெத்தடில் மட்டுமே பண்ணுங்கள், இதுவே உங்களுக்கு டேஸ்டியாக வந்துடும். சரி, 65 ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு இருக்கலாம், சரி வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாதமும் அண்டு சிக்கன் குழம்பும் வந்து போட்டு ரெடி பண்ணிட்டேன். வெளியே 3 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பசியில். அப்புறமா 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. அவங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே இது ரெடி. அப்புறமா இதுவும் இறக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு போட்டுதும் பார்த்திங்களா 65 கடையில் கொடுத்த மாதிரியே ரெடி ஆகிடுச்சிங்கங்க. ஆனால் வந்து ரெட் கலர் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸு. ஆனாலுமே டேஸ்ட் அல்ட்டியாக இருந்தது. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் நம்ம ஹோம்மேடாக செஞ்சு சாப்பிட்றதுல இன்னும் கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்குல்ல. எப்போவுமே சாப்பிடும்போது ஃபோன் கேட்குற என் பொண்ணு இந்த முறை கேட்காம அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சதான். அப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன் எப்படிங்க இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குன்னு சொன்னார் அவருமே. அதுக்கப்புறமா வந்து நம்ம டேஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஆனால் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுங்க. அதில் வந்து உப்பு போட தேவையில்லைங்கிறதுனால நம்ம போடல. ஆனால் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறமா செஞ்சு தான் டேஸ்ட்டு இன்னுமே ஆல்ட்டியாக இருந்ததுங்க. இப்போ வந்து ஈவினிங் 6 ஆகுது. மாட்டுக்கு அதோ நிற்கிறாரு பாருங்க நம்மால். அவருக்கு போய்ட்டு கேழ்வரகு தட்டை அறுத்துட்டு வர போகிறேன். இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். செப்பல் பிஞ்சிடுச்சு. செப்பல் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு வரலாம் இந்த சாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நாளைக்கு பாப்பாக்கு ஆனுவல் டேங்கிறதுனால போயிட்டு ஸ்டே பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு போகலான்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி போக முடியல. எப்படியாவது வாரம் ஏமாற்றிட்டு அம்மா வீட்டுக்கு ஓடிடுவேன். அவரும் வந்து சலிக்காமல் கூப்பிட்டு போயிடுவார் வாரம் கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக. அப்புறமா வந்து
இல்லை ஊருக்கு போகிறேன், அதையும் சேர்த்து vlog போட்டுடலான்னு பிளான் பண்ணேன். அதனால் போக முடியாததுனால சரி நம்ம வீடியோவுக்கு கிளைமேக்ஸ் வேணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நம்ம வந்து இந்த கேழ்வரகு தட்டை வந்து எங்கள் பெரிய மாமாவுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அவங்க மாட்டுக்கு அறுத்து காய வச்சுருக்காங்க, இன்னும் பாதி அறுக்காமல் இருக்குது. ஸோ நம்ம மாட்டுக்கு கொஞ்சம் அறுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன். நமக்கு இந்த அறுக்கிற வேலைன்னா ரொம்ப இஷ்டம். இப்போ வந்து கேழ்வரகு தட்டை அறுத்து கட்டி ரெடி பண்ணிட்டேன். இவங்களையும் சேர்த்து இதிலே வந்து பின் பண்ணிட்டேன். ஓகே, பார்த்தீங்களா, இவ்வளோ அறுத்து முடிச்சிருக்கேன். இனிமேல் இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அதுதான் பொழுது இருண்டிட்டு வந்துருச்சு. இந்த மலை என்ன மலைன்னு தெரியுதா? இதுதான், இங்கே தான் வந்து இது ஏலகிரி மலை. ஏலகிரிக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் உள்ளே இருக்கோம். அப்புறம் நம்மளுடைய இந்த வாழைக்கொள்ளையிலையும் வந்து மொத்தமாக அறுவடை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 11 செடி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொன்னார் என் வீட்டில். இலை வேணா அப்பப்போ வந்து கொஞ்சம் அறுத்துட்டு போகிறாங்க. ஓகே, இப்போ வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து டைம் 8 மணி ஆகுது. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்படி தூங்க முடியாது நைட்டுக்கு. அடிக்கிற வெயிலுக்கு காலையில் வெடிகாலம் ஒரு 2-3 மணிக்காக வந்து லைட்டாக குளிரும். அந்த குளிரில் வந்து கம்பளி இழுத்து போத்திப்போம். இப்போ 2-3 நாளாக என்ன ஆகுதுன்னா, சுத்தமாக தூங்கி எழுற வரைக்குமே உடம்பு ஹீட்டாகவே இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இப்போ குளிச்சுட்டு வந்தால் தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நல்லா தூங்க முடியுது. அதனால் வந்து எப்பவுமே ஈவினிங்கில் தான் குளிப்பேன். குளிச்சுட்டு வந்துட்டேன். கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கார்ன் சாப்பிட்றதுக்கு இப்போ 8 மணி ஆகுது. இப்போ தான் உட்காந்துருக்கேன். இதோட இந்த வீடியோ வந்து நிறைவடையுது. ஷீ இஸ் மை டாட்டர். நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஆனுவல் டே இருக்குது. அதை வந்து நான் நாளான்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவே உங்களுக்கு நாளைக்கு தான் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.